மக்களே இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் எபிசோடில் 2 தரமான சம்பவங்கள் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வருது. முதல் விஷயம் வந்து சௌந்தர்யாவை தான் ஃபஸ்ட்டு சேவ் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணியன் அப்படிங்கிற முத்துக்குமாரை வந்து விஜய் சேது வந்து கிழிக்கிறாரு, காரி துப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து விஜய் சேதுபதி சௌந்தர்யா ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியாக என்ன பண்ணார், 2 பேர்த்தையும் தான் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணி விட்டார். சௌந்தர்யாவாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும். இந்த வாரமும் அதே மாதிரி தான் நடக்குது. இந்த வாரமும் சௌந்தர்யா தான் ஃபஸ்ட்டு சேவ் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான செய்தி வருது மக்களே. ஆனால் இந்த வாரம் சௌந்தர்யாவுக்கு ரோஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் போன வாரம் அளவுக்கு இருக்காது. ஏன்னா போன வாரம் பார்த்திங்கன்னா அது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மேலே எந்த தப்புமே கிடையாது. ஏன்னா சௌந்தர்யா வந்து அந்த மேனேஜராக இருக்க போய் தான் அந்த விஷயத்தை வந்து செஞ்சுருப்பாங்க. அதுவும் கொடை தான் பிடிச்சாங்க. அவங்க வந்து மேலே கை வைக்கவே இல்லை. மேலே கை வச்சேன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்புனா அந்த ரணவ் அப்படிங்கிற கேடுகட்டவன் தான். அப்படியே ரோஸ்ட் பண்ணால் கூட அது பெருசாக ஒன்றும் ரோஸ்ட் பண்ண மாதிரி இல்லை. சௌந்தர்யா பக்கம் நாயம் இருக்குது. அப்படி ரோஸ்ட் பண்ணாருன்னா நம்ம விஜய் சேதுபதியை நம்ம ரோஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன்ட்ட வந்து விஜய் சேதுபதி கேட்குறாராமா, உலகம் முழுக்கம் இருக்க தொழிலாளிகள் வந்து அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களா முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி கேட்குறாராமா. ஆமாம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாராமா. சரி, அப்படி தொழிலாளிகள் வேலை செய்கிற எந்திரத்தை நீங்கள் எப்படி வந்து ஓட்டுனீங்க? ஒரு தொழிலாளி வந்து எப்படி சைக்கிள் ஓட்டுவாங்க, கையில் ஓட்டுவாங்க, நீங்கள் எப்படி ஓட்டுனீங்க, காலில் ஓட்டுறீங்க? அப்போது உலகம் முழுக்க இருக்க தொழிலாளியை அவமானப்படுத்துறது யார்? நீங்கள் தான் அவமானப்படுத்துறீங்க. உலகம் முழுக்க தொழிலாளி அவமானப்படுறாங்கன்னு பேசுகிறது யார்? நீங்கள் தான் பேசுகிறீங்க. நீங்கள் வந்து கெட்டவனா இல்லை வந்து நல்லவனா, இல்லை நல்ல மாதிரி கெட்ட வேஷம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பல பாடி லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணுறாராமா. நீ கெட்டவனா நல்லவனா, இல்லை நீ கெட்டவன் மாதிரி வெளியே இருந்துக்கிட்டு நல்லவன் வேஷம் போடுறியா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து கேட்டிருக்காரு. அதாவது இவரே வந்து தொழிலாளிகளை வந்து அவமானப்படுத்துவாராமா, அசிங்கப்படுத்துவாராமா. அவங்க தொழில் செய்கிற இயந்திரத்தை வந்து காலில் வந்து ஓட்டுவாராமா. ஆனால் இவரே என்ன பண்ணுவாராமா, உலகம் முழுக்க தொழிலாளிகள் வந்து அவமானப்படுறாங்கன்னு பேசுவாராமா. அப்போது இவருடைய மோத்திரை வந்து கிழிச்சிருக்கார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது மக்களே. உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.